டியூஸ்டே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருந்தேன். எடுத்து உரித்து சமைக்க கொடுக்குங்காட்டிக்கு அவங்க ரூபா சாப்பிட்டு பப்பிக்கு ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏண்டான்னு கேட்டால் பசிக்கும்ல பப்பிக்கும்னாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி தான் பப்பி அப்படி இல்லைன்னா ஸ்பைடர் எடுத்து வச்சுட்டு அதுக்கும் பசிக்குன்னு சாப்பாடெலாம் ஊட்டிகிட்டு இருக்காங்க. நாங்களும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு காஃபியை குடிச்சிட்டு கீழே கொஞ்சம் நேரம் வாக்கிங் கூட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் மண்ணில் விளையாடுறேன்னாங்க. கொஞ்சம் நேரம் மண்ணில் போட்டு விளையாட விட்டுட்டு நானும் கொஞ்சம் நேரம் கூட போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் சமைக்கிறதுக்கு காய் எதுவுமே இல்லை. அதனால் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டின்னர் ரெடி பண்ணேன். டின்னருக்கு உப்புமா தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து உப்புமா சாப்பிடவே மாட்டாங்க. இப்போல்லாம் என்ன சமைக்கலான்னு கேட்டாலே உப்புமான்னு சொல்லிடுறாங்க. உப்புமாவை கொஞ்சம் நேரம் தம்மில் வச்சுட்டு மத்தியானமே இட்லி பொடிக்கு வறுத்து ஆற வச்சுருந்தேன். அதையும் அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். உப்புமாவே ரெடி ஆயிடுச்சு. 3 பேரும் டின்னர் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி மாவு இல்லை, அதனால் இட்லி மாவுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன் காலையில் அரைச்சிக்கலான்ட்டு. எப்போல்லாம் மாவு இல்லையோ அப்போல்லாம் தான் மாவு தேவைப்படும். இட்லி மாவு ஊற வச்சதுமே கிச்சனையும் க்ளோஸ் பண்ணியாச்சு.